Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த கொஷனை பாருங்க. 46 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் மும்மை தொடையினுள் அடங்கியுள்ள தொடைகள் ஒவ்வொன்றின் இடையேயும் காணப்படும் தொடர்பை குறிப்பிடக்கூடிய முறையை குறிப்பிடும் கீழே உள்ள 5 வரிப்படங்கள் மற்றும் அது தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. கீழேயுள்ள ஒவ்வொரு வினாவிலும் தொடை மும்மைகள் 4 தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 மும்மை தொடைகள் மட்டும் தரப்பட்டுள்ள 3 வரிப்படங்களால் குறிப்பிட முடியும். இந்த முறைக்கேற்ப இங்கு குறிப்பிடப்படும் எந்த ஒரு வரைபடத்தினாலும் குறிப்பிட முடியாத எஞ்சிய மும்மை தொடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. கேள்வியை பாருங்க. என்னடா, எங்களுக்கு 4 மும்மை தொடைகள் கீழே வினாவில் ஒவ்வொன்றிலையும் தந்திருக்காங்க. 4 மும்மை தொடைகள் தந்திருக்காங்க. இதுல 3 மும்மை தொடைகள் என்ன செய்யலாமா, மேலே தந்திருக்கிற வரிப்படங்களால் என்ன செய்யலாம், குறித்து காட்ட முடியும். அப்படி குறித்து காட்ட முடியாத மும்மை தொடை எது என்று நாங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் கேள்வி, சிம்பிளா. சரி, அண்மை காலங்களில் பரீட்சைகளில் இப்படியான வினாக்கள் அதிகம் வினவப்படுது. இதுகளை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஈஸியான ஒரு தலைப்பு தான், ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கணும். அதை நோமலாக பார்த்துக்கொள்ளுங்க எப்படி செய்கிற வேண்டி. ஸோ எங்களுக்கு 3 வகையான வரிப்படங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று எல்லாம் என்று குறிப்பிடக்கூடிய வரிப்படம். உதாரணமாக காகம் எல்லாம் கருப்பு. காகம் எல்லாம் கருப்பு இதுக்குரிய வரிப்படம் அப்படின்னா, இது காகம் என்றா அந்த காகம் எல்லாம் கருப்பு என்று வரக்கூடிய இந்த வரிப்படம். ஸோ எல்லாம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வரிப்படம் எப்படி வரும், இப்படி வரும். அப்போ முதலாவது வரிப்படம் எங்களுக்கு தெரியுமே எப்படி, என்ன அர்த்தம், இந்த உள்ளுக்குரிய எல்லாம் வெளியில் இருக்கிறது, இந்த வெளியில் இருக்கிற எல்லாம் வெளியில் இருக்கிறது. அப்போ முதலாவது வரிப்படம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2வது வரிப்படமும் தெரியும். 2வது வரிப்படம் என்ன, இது ரெண்டும் இதுக்குள்ள இருக்கிற இது ரெண்டும் எல்லாம் வெளியில் இருக்கிறது. ஆனாலும் இந்த ரெண்டுக்கு இடையில சம்பந்தம் உண்டு இல்லை. ஸோ அதையும் விளைக்கொள்ளும். அதே மாதிரி 5வது வரைபடம் எங்களுக்கு தெரியணும். ஓகே, அடுத்தது 2வது ஒரு வரைபடம் ஒன்று இருக்குது, சில என்று வரக்கூடிய ஒரு வரைபடம். இதுக்கு எப்படி வரும்டா, உதாரணமாக சில மனிதர்கள் அறிஞர்கள் என்று வைப்போம். சில மனிதர்கள் அறிஞர்கள். அப்ப இப்படி போட்டோம்னா இதுக்குரிய வரைபடம் இப்படி, மனிதர்கள் இது அறிஞர்கள். மனிதர்கள்ல சிலாக்கள் அறிஞர்கள் என்று சொல்ற அந்த மனிதனான அறிஞர்கள் யார் என்று சொன்னா இந்த இடையில வார துண்டு சில என்று வார டைம்ல அதுக்குரிய வரைபடம் இது. சரி, அடுத்தது 3வது ஒரு வரைபடம். அதாவது அப்ப எங்களுக்கு தெரியும், இப்போ 2வது வரைபடம் என்ன மாதிரி, சில என்று வரக்கூடிய 3க்கும் இடையில சில என்ற தொடர்பு இருக்குது. அதே மாதிரி 4வது வரக்கூடிய வரைபடத்தில் 1க்கும் 2க்கும் இடையில சில என்ற தொடர்பு பிடிக்கும். அதே மாதிரி 2க்கும் 3க்கும் இடையில சில என்ற தொடர்பு பிடிக்கும். ஆனால் 1க்கும் 3க்கு இடையில சில என்ற தொடர்பு பிடிக்குமா, இல்லை. ஸோ அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும். அடுத்தது இல்லை என்று வரக்கூடிய ஒரு வரைபடம். அப்போ இல்லை என்று சொன்னா, உதாரணமாக நாய் எதுவும் காகம் இல்லை. உதாரணமா இது நாய், தனிய நாய் வரும், இது தனிய காகம் வரும். அப்ப தனித்தனிய வந்தா இல்லை என்ற தொடர்பு. அப்ப எங்களுக்கு தெரியும், இந்த 3வதுக்குள்ள வாரது இல்லை என்று தனித்தனிய தொடர்புல வரும். அதே மாதிரி இந்த தனித்தனிய 2 இருக்குதானே, இவங்க 2 பேருக்கு இடையில தொடர்பு இல்லை என்கிற மாதிரியான அர்த்தம். இப்போ இங்க தனிய வாரான்னு சொன்னா இவங்களுக்கு தொடர்பு இல்லை என்ற அர்த்தம். 5வதுல வரைபடம்.
அப்போ எங்களுக்கு இந்த 3 வரைபடம் தெரிஞ்சா இந்த கேள்வியை இலகுவா செய்யலாம். பார்த்துக்கொள்ளுங்க, அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, கேள்விக்குள்ள போவோம். சரி, பாருங்க, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள். முதலாவது இந்த 3க்கும் இடையில தொடர்பை யோசிங்க. அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில தொடர்பு இருக்குதா? என்ன மாதிரியான தொடர்பு? இருக்குதுன்னு சொன்னா என்ன மாதிரியான தொடர்பு? என்னது? அமைச்சர்கள்ல சிலாக்கள் எப்படி இருக்கலாம்? பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம். ஏன் சொல்றேன்டா, சிலாக்கள் யோசிப்பீங்க, அமைச்சர்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே என்று யோசிப்பீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், மாகாண சபைகள் இருக்கக்கூடியவர்களை அமைச்சர்கள் என்றும் சொல்லுவோம். நாங்கள் மாகாண சபை அமைச்சர்கள் என்றும் சொல்லுவோம். அவங்க பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அறிவிப்பாங்களா? இல்லை. அப்போ நாங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால், அமைச்சர்கள் சிலாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர். அடுத்தது பார்க்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில என்ன தொடர்பு? அரசியல்வாதிகள் சிலாக்கள், அப்போ நாங்கள் எடுப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது அமைச்சர்கள். அடுத்த யோசிக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்பு? பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலாக்கள் அரசியல்வாதிகளா இருப்பாங்கண்ணே. அதே டைம்ல அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில என்ன தொடர்பு? அமைச்சர்கள் சிலாக்கள் அரசியல்வாதிகளா இருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கு இடையிலான தொடர்பு எப்படி? சில என்று வரக்கூடிய தொடர்பு. 3க்கும் இடையில சில என்று இருந்தா இதுக்குரிய வரைபடம் என்ன? 2வது. அடுத்தது பாருங்க, தரை, நிலம், வனப்பகுதி, பாலைவனம். அப்ப இதுக்கு என்ன வரைபடம் வரும்? இந்த தரை என்ற நிலத்துக்குள்ளதான், தரை நிலத்துல தான் எது இருக்குது? வனப்பகுதியும் இருக்குது, பாலைவனமும் இருக்குது. அடுத்தது பார்க்கணும், வனப்பகுதிக்கும் பாலைவனத்துக்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. அப்ப இதுக்கு எப்படி வரும்டா, இது ஃபுல்லா தரை நிலம், அதுக்குள்ள வனப்பகுதி இருக்குது, அங்கால என்ன வரப்போகுது? பாலைவனம் வரப்போகுது. இது ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இல்லை, அதனால சம்பந்தம் இல்லாம வருது. சரியா? அப்ப இதுக்குரிய வரைபடம் என்ன வரப்போகுது? 3வது. சரி, அடுத்தது நீதிபதி, மாவட்ட நீதிபதி, சமாதான நீதவான். இப்ப நீதிபதி என்கிறவருக்குள்ளதான் மாவட்ட நீதிபதி என்கிறவர் வரப்போறாரு. அடுத்தது பார்க்கணும், சமாதான நீதவானுக்கு மாவட்ட நீதிபதிக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்லை. நாங்கள் சொல்ற சமாதான நீதவான்டா ஜேபின்னு சொல்லுவோம். ஜேபிக்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. நீதிபதிக்கும் சமாதான நீதவானுக்கு சம்மந்தம் இருக்குதா? இல்லை. இப்போ இல்லைன்னு வந்தா இவர் தனியே வருவாரு. இவங்க 2 பேர் நீதிபதிக்குள்ளதான் யார் வருவா? மாவட்ட நீதிபதி வருவாரு. நீதிபதிக்குள்ளதான் மாவட்ட நீதிபதி. இவங்க 2 பேரையும் சம்பந்தப்படாம தனியே ஜேபி சமாதான நீதவான் வாரது இப்படி வரும். இதுக்குரிய வரைபடம் என்னப்ப? 5வது. அடுத்தது உணவு, கார்போஹைட்ரேட் உணவுகள், புரோட்டீன்கள். ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு சுலபலாம். 5வது உணவு. உணவுக்குள்ளதான் என்ன வரப்போகுது? கார்போஹைட்ரேட் உணவும் வரப்போகுது, புரோட்டீன் உணவும் வரப்போகுது. சரி, அப்போ 2 உள்ளுக்கு வரது 3வது வரைபடம்னு தெரிஞ்சுட்டு. ஆனால் அடுத்து பார்க்கணும், எங்களுக்கு கார்போஹைட்ரேட் உணவுக்கும் புரோட்டீன் உணவுக்கும் இடையில சம்பந்தம் இருக்குதா என்று பார்க்கணும். கார்போஹைட்ரேட் உணவுக்கும் புரோட்டீன் உணவுக்கும் இடையில சம்பந்தம் இருக்குதா? அப்போ எங்களுக்கு தெரியணும், உணவுக்குள்ள கார்போஹைட்ரேட் உணவு வரப்போதும். கார்போஹைட்ரேட் உணவுல சில உணவுகள் எப்படி இருக்கும்? கார்போஹைட்ரேட் உணவுல சில உணவுகள் புரோட்டீன் உணவுகளாக இருக்கும். அப்போ 2க்கும் இடையில சம்பந்தம் இருக்கும். ஏன் உதாரணமாக உங்களுக்கு சொல்ல போனால் பீன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பீன்ஸ் எல்லாம் அதுகள்லாம் எப்படி? கார்போஹைட்ரேட் புரோட்டீன் உள்ள 2ம் சேர்ந்த உணவுகள். அப்போ 2ம் சேர்ந்த சில உணவு கார்போஹைட்ரேட் உணவு எப்படி இருக்கும்? புரோட்டீன் உணவாக இருக்கும். அப்போ சிலேண்டு வரக்குள்ள இப்படி தொடர் கொண்டு வரணும். இப்படி வரக்கூடிய வரைபடம் இங்கே மேலே இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஸோ மேலே உள்ள வரைபடங்களால் குறிக்க முடியாத விடன்னு கேட்டால் 4வது. அதே மாதிரி 47வது வினாவை பாருங்க, சதுரம், இணைகரம், சாய் சதுரம். ஸோ இதுக்குரிய வரைபடம் எதுன்னு சொன்னா 5வது. அதே மாதிரி
மூன்றாவதுக்குரிய வரைபடம் குடியியல் சட்டம், சொத்து சட்டம், குற்றவியல் சட்டம். எங்களுக்கு தெரியும் குடியியல் சட்டம்னா சிவில் லோ. சிவில் லோவுக்குள்ள தான் ப்ராப்பர்ட்டி லோங்கிறது சொத்து சட்டம் வரப்போகுது. சொத்து சட்டம். அப்போ அடுத்தது குற்றவியல் சட்டம்ங்கிறது இது ரெண்டோடையும் சம்பந்தப்படாத தனி ஒரு சட்டம் உண்டு. குற்றவியல் சட்டம் தனி வரப்போகுது. இதுக்குரிய வரைபடம் 5. தாவர உண்ணிகள், நிலத்தில் வாழ் உயிரினம், முளையூட்டிகள். அப்போ தாவர உண்ணிகளில் சிலது எப்படி இருக்கலாம், நிலத்தில் வாழக்கூடியதெல்லாம் இருக்கலாம். நிலத்தில் வாழக்கூடியதிலையும் தாவர உண்ணிகள்லையும் சிலது எப்படி இருக்கலாம், முளையூட்டிகளாக இருக்கலாம். இதுக்கு வரக்கூடிய வரைபடம் 2வது. ஸோ இதை குறிக்க முடியாதது என்று சொன்னால், முதலாவது ஏன்னு சொன்னால் மரத்தளபாடங்கள் தனியரிக்கும். காகிதாதிகள்னு சொல்கிறது ஸ்டேஷனரி ஐட்டம், கொப்பி, புத்தகம், பேனை, அது காகிதாதிகள் தனியரிக்கும். விவசாய பொருட்கள் தனியரிக்கும். அப்போ இது இப்படி ஒரு வரைபடம் இருக்குதான்னு கேட்டா இல்லை. ஸோ ஆன்சர் 1வது. அடுத்தது விதை, காய், மரம். என்னண்டா மரத்துல தான் என்ன இருக்கும், காய் இருக்கும். காய்க்குள்ளதான் விதை இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 1வது. பாராளுமன்றம் படைக்கல சேவகன் சபாநாயகர். படைக்கல சேவகன் சொன்னால் செங்கோலை பாதுகாக்கிறது அல்லது பாராளுமன்றத்தில் படைக்கல சேவகன் ஒரு பொறுப்பு இருக்குது. பாராளுமன்றத்துக்குள்ளதான் யார் இருப்பாங்க, படைக்கல சேவகன் இருப்பாங்க, சபாநாயகர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தொடர்பு இருக்காது. இதை குறிக்கிற வரைபடம் என்றால் 3வது வரைபடம். மேல் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். இது ஒவ்வொன்றும் தனித்தனி நீதிமன்றங்கள். மேல் நீதிமன்றம் ஹைகோர்ட் என்கிற தனி ஒரு நீதிமன்றம். குற்றவியல் நியாயாதிக்கங்களை விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம். மேன்முறையீட்டு நீதிமன்றங்கிறது மேன்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம். உயர் நீதிமன்றம்ங்கிறது அடிப்படை உரிமைகள், அரசியலமைப்பு, இப்படியான நிறைய தனித்தனியான நியாயாதிக்கங்களை கொண்ட நீதிமன்றங்கள். ஸோ தனித்தனியாக தான் இது வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இதில் இல்லை. அடுத்து கவிதை புத்தகம், சிறுகதை புத்தகங்கள், ஆங்கில மொழி மூல புத்தகங்கள். உதாரணமாக ஆங்கில மொழி மூல புத்தகங்களில் சிலது எப்படி இருக்கலாம், சிறுகதை புத்தகங்கள் அறிக்கலாம், சிலது கவிதை புத்தகங்கள் அறிக்கலாம். கவிதை புத்தகத்துக்கும் சிறுகதை புத்தகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா, இல்லைங்கிறதாலாம் இது சம்பந்தம் இல்லாமல் தனித்தனியாக வருது. ஸோ இதுக்குரிய வரைபடம் 4வது. ஸோ இதில் தொடர்பு இல்லாததுண்டா 3வது விட. அடுத்தது பாருங்க, வருடம், மாதம், கிழமை. வருடத்துக்குள்ளதான் என்ன இருக்குது, மாதம் இருக்குது. மாதத்துக்குள்ளதான் கிழமை இருக்குது. ஸோ இதுக்குரிய வரைபடம் 1வது. அடுத்தது பல்கோணி, முக்கோணி, வட்டம். பல்கோணிக்குள்ள என்ன வரும், முக்கோணி வரும். இது ரெண்டும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக வட்டம் வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 5வது. ஆடைகளுக்குள்ளதான் என்ன இருக்கும், காட்சட்டை இருக்கும், சாரி இருக்கும். காட்சட்டைக்கும் சாரிக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இதுக்குரிய வரைபடம் 3வது. மேலுக்கு வரைபடத்தை பார்த்துக்கொள்ளுங்க, சரியா. ஸோ 2வதான இதில் சம்பந்தம் இல்லை. ஏன்னு சொன்னால் முழு எண்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒற்றை எண்களும் இருக்கும், சதுர எண்கள் இருக்கும். ஒற்றை எண்களுக்கு தெரியும் 1, 3, 5, 7, 9 அப்படியே போயிட்டு இருக்கும். 11, 13, 15 அப்படியே போயிட்டு. எங்களுக்கு தெரியும் சதுர எண்கள் தெரியும் 1, 1 வர்க்கம் 1, 4, அதே மாதிரி 9, 16, 25 இப்படி சதுர எண்கள். பாருங்க, ஒற்றை எண்களுக்குள்ள வார சில எண்கள் என்ன செய்யுது, சதுர எண்களுக்குள்ள வருது. அப்போ முழு எண்களுக்குள்ளதான் ஒற்றை எண்ணும் சதுர எண்ணும் இருக்கும். அப்போ ஒற்றை எண்களில் சிலது எப்படி இருக்கலாம், சதுர எண்களாக இருக்கலாம். ஸோ இப்படி வரக்கூடிய வரைபடம் அங்கே இருக்குதா, ஸோ இல்லை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 2வது. அடுத்தது அத்தியாயம், பந்தி, வசனம். அத்தியாயத்துக்குள்ளதான் என்ன இருக்கும், பந்தி இருக்கும். பந்திக்குள்ளதான் வசனம் இருக்கும். ஸோ இதுக்கு 1வது. வைத்தியசாலை, ஆண் தாதி அலுவலர், வைத்தியர். அப்போ வைத்தியசாலைக்குள்ளதான் யார் இருப்பா, ஆண் தாதி அலுவலர் இருப்பாரு, வைத்தியர் இருப்பார். இவங்க 2 ஒரு சம்பந்தம் இல்லை. ஸோ இப்படி வரக்கூடிய வரைபடம் 3வது. அதை 4வது பாருங்க, சட்டத்தரணியில் சிலாக்கள் எப்படி இருப்பாங்க, எழுத்தாளர்கள் அறிப்பாங்க. எழுத்தாளர்களையும் சட்டத்தரணி சிலாக்கள் எப்படி இருப்பாங்க, பாடகர்கள் அறிப்பாங்க. ஸோ இதுக்குரிய வரைபடம் 2வது. 2வது. அப்போ நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இதெல்லாம் தனித்தனியாக வரும். 2ம் வேறு வேறு காலம் 3ம். ஸோ இதுக்குரிய வரைபடம் இல்லை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 3வது. ஸோ இவ்வாறான வினாக்களை குறுகிய நேரத்துக்குள்ளே செஞ்சு பழகிறதுக்கு நாங்கள்
ப்ராக்டிஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொமெண்டில் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய இது தந்திருக்கிறேன், லிங்க் தந்திருக்கிறேன். குழுமத்தில் இணைய விரும்புகிறவங்க அதில் இணைந்து கொள்ள முடியும்.